ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ. பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் சிக்கு நான் ட்ராவல் பண்ணணும்னு இருந்தேன். ட்ராவல் பண்ணும்போது நான் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் சிக்கு டிக்கெட் வாங்கும்போது ஸோ அந்த பஸ் கண்டக்டர் என்ன சொன்னாங்கன்னா, பஸ் வந்து பாயிண்ட் சிக்கு போகாது, பாயிண்ட் பியில் ஒரு பிளேஸ்க்கு போகும், அதான் லாஸ்ட் ஸ்டாப்பாக இருக்கும்னு சொன்னாங்க. அந்த பாயிண்ட் பி எதுனா அது வந்து ராயபுரம் டிப்போ தான். ஓகே, என்ன அதனால பாயிண்ட் பிக்கு வந்து நான் டிக்கெட் வாங்கிட்டேன். பாயிண்ட் பிக்கு கொண்டு போகாம பிரிட்ஜ்லேருந்து டேரெக்டாக வந்து பஸ்ஸு கீழே கொண்டு வந்தாங்க. பிரிட்ஜ்லேருந்து கீழே வரும்போதே நான் யோசிச்சேன், அப்போ இந்த பஸ் வந்து பாயிண்ட் சிக்குமே போகணும். திருப்பி கேட்டாங்க, நீங்கள் எங்கே போகணும்? நான் சொன்னேன், நான் தான் பாயிண்ட் சிக்கு போகணும்னு சொன்னேன்ல. நான் கேட்டேன், ஏன் பாயிண்ட் பிக்கு போகவே இல்லைன்னு கேட்டேன் நான். அப்போ வந்து அவங்க அதுக்கு எதுவுமே பதில் சொல்லவே இல்லை. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. என்னன்னா, பிரிட்ஜ்லேருந்து இறங்கும் போது அந்த பஸ்ஸோட போர்டை மாற்றிடுறாங்க. பாயிண்ட் பியில் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டெஸ்டினேஷன் போகிறதுக்காக போர்டு மாற்றின டெஸ்டினேஷன் போகிறதுக்காக நிறைய பேர் பாயிண்ட் பியில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னோட பாயிண்ட் சி, இஃப் நீங்கள் போக தான் போகிறீங்கன்னா வந்து என்கிட்ட வந்து 2 டிக்கெட்டாக போட்டிருக்க கூடாது. பாயிண்ட் ஏலேருந்து பிக்கு ஒரு டிக்கெட்டு, பிலேருந்து என்னோட பாயிண்ட்க்கு ஒரு டிக்கெட்டு. இந்த ராயபுரம் டிப்போவை அவ்வளோவா ப்ரையாரிட்டி கொடுக்க வேணாம். பிகாஸ் ஐ திங்க் இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். பெட்டர் நீங்கள் ராயபுரம் டிப்போவுக்கு நெக்ஸ்ட்டில் இருக்கிற ஸ்டாப்பில் யூ கேன் வெயிட் அண்ட் கோ டு யுவர் டெஸ்டினேஷன் பிளேஸ். உங்களுக்கு எங்கே போகணுமோ நீங்கள் வந்து அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரி வந்து எல்லாருமே பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல, பட் பண்ணாங்க. ஸோ இன்கேஸ் letting you all know வந்து எல்லாரும் டைம் சேவ் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ ஹேவ் காட் எனி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் திஸ் வீடியோ, ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் bye bye.